இப்ப என்ன இருக்குது இங்க உடையறதுக்கு என்ன இருக்குது? வெறும் திமுக தான் ஆடிட்டு இருக்காங்க. பழைய காலத்துல கடிகாரம் பாத்தீங்கன்னா ஒரு வால் கிளாக்ல பெண்டுலம் ஒண்ணு இருக்கும். இப்படி 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 போயிட்டு இருக்கும். நீங்க பாத்திருக்கீங்களா அந்த கடிகாரத்தை? பாத்துருக்கேன். அந்த மாதிரிதான் ராகுல் காந்தியுடைய மன எண்ணெய்கள், எண்ண அலைகள். ஸ்டாலின் விஜய், ஸ்டாலின் விஜய், ஸ்டாலின் விஜய். அவரால் குழப்பவாதி. ராகுல் காந்தி ஒரு குழப்பவாதி. இந்திய அலையன்ஸுக்கு வந்து செத்து போச்சுங்களா தம்பி? எங்க இருக்குதுங்க வட இந்தியால? சோ ராகுல் காந்தி சொன்னதை தவிர இவன் மாணிக் தாக்கூரையும் ஜோதிமணியையும் பிரவீன் சக்கரவர்த்தி எக்ஸ்பிரஸ் பண்ணி விட்டார் ராகுல் காந்தி. இப்போ அவங்களோட நிலைமை என்ன ஆகும்? காங்கிரஸ் இருப்பாங்களா, வெளில போடுவாங்களா, இல்ல தாவேக்கால போவாங்களா? ஒருவேளை நாளைக்கு காங்கிரசுக்கும் திமுகவிற்கும் மீண்டும் அந்த பேச்சுவார்த்தை தொடங்கி விட்டால் மாணிக் தாக்கூர் போன்றவங்க, ஏன்னா ஒண்ணு அந்த கிரீஷ் சோடங்கர் வராரு ஏர்போர்ட்ல, மீனம்பாக்கம் ஏர்போர்ட்ல, அவருக்கு எதிர்த்து படகம் பிடிச்சு நிற்கிறாங்க. தேர்தலில் ஆட்சிக்கு பங்கு வேண்டும், அதிக சீட்டு வேண்டும் என்று. சாயங்காலம் எப்படிங்க அந்த கலண்டா மாறிடுது? அந்த விஜய் பயம் இன்னும் ராகுல் காந்தி அது ஒரு கோஸ்ட் மாதிரி, பூதம் மாதிரி கிளம்பி இருக்குது. அவர் மனசுல ஒன்றும் புரிஞ்சிக்க முடியல.